தடை செய்யப்பட்ட சிமி அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகள் போபால் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இதில் 8 பேர் இன்று அதிகாலை 3 மணி அளவில் சிறையில் இருந்து தப்பினர். அப்போது காவலுக்கு இருந்த ராம்சங்கர் என்ற சிறை காவலாளியை கழுத்தில் இரும்பு தகடு மற்றும் பாட்டில்களால் குத்தி கொன்றுவிட்டு சுற்றுச்சுவரில் ஏறி தப்பி ஓடினர். இதற்காக படுக்கை விரிப்புகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து கயிறு போல பயன்படுத்தி உள்ளனர். தப்பியோடைய முஜிப் ஷேக், மஜீத், அகில், காலித், ஜாகிர், முகமது ஷேக், அம்ஜத், முகமது ஷாலிக் ஆகியோரை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முடுக்கிவிட்டனர். இந்நிலையில் போபால் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள எயின்கேதி என்ற கிராமத்தில் 8 சிமி தீவிரவாதிகளும் பதுங்கி இருப்பது தெரிய வந்ததை அடுத்து போலீசார் அவர்களை சுற்றி வளைத்தனர். அப்போது நடைபெற்ற என்கவுண்டரில் 8 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக மத்திய பிரதேச போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே போபாலில் சுட்டுக் கொல்லப்பட்ட சிமி தீவிரவாதிகளில் 2 பேர் சென்னை சென்ட்ரல் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. சென்னை சென்ட்ரலில் கடந்த 2014ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் ஸ்வாதி என்ற பெண் உயிரிழந்தார். இந்த வழக்கில் ஜாகிர் உசேன், மெஹபூப் ஆகியோர் கைது செய்யப்பட்ட போதிலும் வேறு வழக்குகளுக்காக போபால் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.